கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்டா பதில காணும். என் வீட்ல இருந்து சொல்லாமலா ஏன் வரீங்க? சொல்லாம தப்பு இல்ல, ஆனா மாட்டிக்கிட்டா எங்க பேரை எழுத்து விட்டுறாதீங்க. ஆமா, நாங்க என்ன என் பேர் சொல்லிக்கிட்டும் பரவாயில்ல. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் பிடிஎஸ் கான்சர்ட்டுக்கு நான் ஓடி வருவேன். புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நாங்களே கான்சர்ட்டை கேன்சல் பண்ணிடுவோமா? நீ வந்து என்ன பண்ண போற? சரி, வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஹாய், என் பேரை சேர்த்து எழுதுங்க. ஓகே, நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஜாங்குக். நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன என்னென்னமோ மடையில மாட்டிருக்காங்க. அடுத்து யார் வரப்போறா? ஐயோ, எவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்க, ஒரே கூச்சமா இருக்கு எனக்கு. ஹலோ, இது என்ன நம்ம கார்டெலாம் இருக்கு, ஒரு கிஃப்டோ இது? எல்லாரும் அமைதி காக்கவும் ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம். ஓகே, வி சைன் போட்டீங்களா? இந்த போட்டேன். என்ன என்னமோ தலையில மாட்டி விட்டுருக்கீங்க, இந்த மாதிரி ஆளுக்கு வரீங்க, ஏதாச்சும் மாட்டி விட்டுறீங்க. என்ன இது? ஆரம், கியூட்டா பாஸ் கொடுங்க. ஐயோ, எனக்கு வேற வெக்கமா வருது. அங்க நீங்க எல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜிஎஸ்டா போகுது? இங்க வந்து பேசணும்ல. என்னது அப்படியா? வாங்குங்க, வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? பின்னாடி என்ன ஒரு சத்தமா இருக்கு? என்ன ஜீவன் ஜீவன் கத்துறீங்களே, காதுல விழுகுது எனக்கு. கத்துறது நல்லா எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. கத்துங்க. யாரை கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்டா பதில காணும். ஐயோ, தும்மல் வர மாதிரி இருக்கே. சாரி. வாங்க வாங்க, சைடை வாங்கிட்டு டக்குன்னு இங்கிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்படியா? ரொம்ப கஷ்டம். ஐயோ, இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, எங்கள் ஆசையாக என்னமோ வாங்கிட்டு வராங்க, ஆனால் கோட்டு பிஞ்சு போயிருமே, அப்புறம் ஸ்டாஃப் என்ன திட்டுவாங்க. சரி ஓகே, அடுத்த ஆள் வாங்க. தண்ணி தான் வைக்குது. தண்ணி இருக்கா? இந்த இங்கேதான் இங்கே வந்துச்சு. இந்த வச்சுக்க. ஐ லவ் யூ. ஜேகே, இங்க பாருங்க. இங்க பாருங்க. அபி கியூட்டா இருக்கீங்க. ஹாபி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. திடீர்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டீங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது பேசுறது எனக்கு. ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னமோ உழுது பாருங்க. ஐயா, இது வேற அவுக்கணுமா? ஜங்குக்கு அடுத்த ஃபேன் வந்துட்டாங்க பாருங்க. சபா, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. ஜங்குக், வாங்க வாங்க. ஜங்குக், நான் கொடுத்தத போட்டு கட்டதுக்கு நன்றி. வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னடா ஜோகு, ஃபேன் சைன் மீட்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு இப்போ லைட்டா தலையை வலிக்கிற மாதிரி இருக்குடா. என் தலையில பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இன்னைக்கு மாட்டி விட்டு போயிட்டாங்க. வேர்க்குதா இருந்தாலும் நீங்க கொடுத்தது இல்லையா, அதனால மாட்டிக்கிட்டேன். ஹாய், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நீங்க கேட்டா எது வேணாலும் செஞ்சு கொடுப்பேன் தெரியுமா? என்ன செய்வீங்க? அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவனே. சொல்லுங்க,
எதையுமே சொல்லாம போறீங்க? என்ன வச்சு? கூச்சமா இருக்கு. என்னடா இது கூச்ச போடுறாங்க? சரி, அடுத்து யாரு? ஹலோ யுங்கி. ஹாய்மா. இந்த புக் இது என்ன உங்களோடயதா? இதுல சைன் போடணுமா? ஒட்டிருக்கேன். சரி. எல்லாரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இங்க வரதுக்கு முன்னாடி ஜின், நீங்க தான் வேர்ல்ட் ஹேண்ட்ஸம். இதான் எதிர்பார்த்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்காச்சும் உண்மை தெரிஞ்சிருக்கே. எப்போ இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் தான் ஜின், நான் வேர்ல்ட் ஹேண்ட்ஸம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படிதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இவன். இவனெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. அதனால யாரும் நம்பாதீங்க. எனக்கு தெரியல அவனை பற்றி நல்லா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப அமைதியாக வெயிட் பண்ணி நின்று பேசிட்டு போனீங்க. ஆமாம் ஆமாம், எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப ஜாலியாக பேசுனாங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. என்னென்னமோ லெட்டர்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். அவங்க இந்த லெட்டர்லாம் படித்து பார்க்கவே மாதம் கணக்காகும். அப்பயும் நாங்கள் அதெல்லாம் படிச்சிருவோம். அதை விட்டுட்டு எங்களுக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்குது? ஆமாம், ஆர்மிஸோட லெட்டர் பார்க்காம நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? முதல் லெட்டர் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வீட்டேஸ் எனக்கு ரொம்ப படிக்கணும். ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் நேரில் மீட் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் எதிர்பார்க்கல. கூட்டத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கும் உங்களை பிடிக்கும். எந்திரி வா போகலாம். ஏன் எந்திரிச்சு போகணும்? லெட்டர் படிக்கிறப்ப கீழே இறங்கி போய் நின்று படிச்சா மரியாதை. எந்திரி ஓடியா. இந்த வரேன். கிம் சப்ஜி உங்களோட பெரிய ஃபேன் தான். நீங்கள் பாய் வித்தில் பாட்டில் கடைசி ஒரு போஸ் வைப்பீங்க. அந்த போஸை நீங்கள் எங்களுக்காக பண்ணி காமிங்க. சரி, ஓகே, பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கட்டுறாங்க. உயிருக்கு உயிராக நான் உங்களை நேசிக்கிறேன். 7 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் மிஸ். ஆமாம், கண்டிப்பாக எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இல்லை, இன்னைக்கு வந்து இந்த ஃபேன் மீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆர்மிஸும் ஜாலியாக பேசினாங்க. நான் ஹாப்பியாக இருந்தேன். இல்லை, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ஆர்மிஸை பார்த்தோன்னே இப்படி ஹாப்பி ஆகிட்டோம்ல. ஆமாம், அவங்க ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான் வேற ஒரு ஆர்மிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் குதூரத்துலேருந்து ஜோ அப்புறமா அழகாக இருக்கீங்க அப்படியா. எனக்கு ஒரு வெக்கமாக போயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி காமெடியாக மூஞ்ச வைக்கிறேன்னு. ஐயோ, இப்படிலாம் பண்ணாத. மூஞ்ச பேர் பண்ணுங்க. ஓகே, சரி பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியான ஃபேன் மீட்டாக இருந்தது. ஆமாம், எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆமாம், அதனால் இதை மறக்கவே முடியாது. வீட்டில் போய் யோசிச்சுட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்மிஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருக்காங்க. இதை சொல்லியே ஆகணும். ஹே ஹே, இல்லை நிஜமாக தானே சொல்கிறேன். நம்ம ஃபேண்டமில் எல்லாரும் பாரு. சங்கு, உங்களை பார்க்கறதுக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து தாண்டி வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். அப்பையும் உங்களை பார்க்கணுன்னு ஓடி வந்துட்டேன். என் வீட்டிலேருந்து சொல்லாமலாம் என் வீட்டில் சொல்லாமல் அவங்க தப்பு இல்லை. ஆனால் மாட்டிக்கிட்டா எங்கள் பேர் எழுத்து விட்றாதீங்க. ஆமாம், நாங்கள் என்ன என் பேரை சொல்லிக்கிட்டோம், பரவாயில்ல. பாய் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டாலும் சரி. நீ சொல்லுவான்னு தெரியும்டா. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை. சரியா, மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க எழுத்து எடுத்து விடுவாங்க. நம்ம ஆர்மிஸ்லாம் போட்டு விட மாட்டாங்க. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் பிடிஎஸ் கான்சர்ட்டுக்கு நான் ஓடோடி வருவேன். புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நாங்களே கான்சர்ட்டை கேன்சல் பண்ணிடுவோமா? நீ வந்து என்ன பண்ண போற? சரி, அடுத்து வேற என்ன போடுறாங்க படி? ஏதோ கவிதையிலலாம் ஆர்மிஸ் மிஞ்சிட்டாங்க போங்க. நம்ம எல்லாரையுமே பயங்கரமா எழுதுறாங்க. நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டும் காலம் போய் பிடிஎஸ் பாட்டுகளை காட்டி சாப்பாடு வந்துருச்சு. என்ன சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடா, அவங்க அக்கா பையனை கூட்டு விடுவாங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னோட அக்கா பையனுக்கு. ஓ அப்படியா? ஆனா இது நல்லா இருக்கு, நம்ம பாட்டை காட்டி சாப்பாடு விட்டுறது. இந்த உலகத்திலே எனக்கு உங்களை விட பிடிச்சதுன்னு யாரும் சொல்ல தெரியல. அப்படியா? எங்களுக்கும் இந்த உலகத்துல ஆர்மிஸ் தான் முதல்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி நாங்க முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஆர்மிஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நம்ம உங்களுக்கு பாட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சாங்ஸ் ரிலீஸ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த எண்டில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளோட புது ஆல்பம் மேப் ஆஃப் தி சோல் பெர்சோனா வந்து எல்லாரும் பக்கத்தில் நின்னாச்சு. உங்களுக்காக நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். சரியா? எல்லா ஸ்டேஜையும் வாங்கி களை வாங்கியாச்சும் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல கம்பேக் ஆக்சுவலி. ஒரு காலத்தில் ஆற மட்டும் தான் பிங்க் பாயா இருந்தான். இப்போ 2015-14 ஆனால் உருகி யாரோ எழுதியிருக்காங்க. நீங்கள் எழுத லெட்டர் அது படிக்க மாட்டோம்னு நினச்சிக்காதீங்க. எத்தனை மாதம் எடுத்தாலும் நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு தான் மறுவேலையை பார்ப்போம். எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்பப்பெல்லாம் உங்களை லெட்டர் எடுத்து படிப்போம். ஆமாம் ஆமாம், சும்மா ஃப்ரீ டயத்தில் ஃபோன் தான் எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த லெட்டர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் எல்லாமே. உங்களோட அன்பான வார்த்தைகள். நாங்கள் இந்த போஸ்ட்லாம் கேப்சர் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கும். என்னடா போஸ் வச்சிருக்க நீ? சுமார். இதில் ஜேகேயோட போஸ்ட் தான் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. நாங்கள் போஸ் கொடுக்குறோம், நீங்கள் எந்தெந்த ஆங்கிளில் வேணுமோ எடுத்துங்க தாராளமாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமே. ஆரம்பியாங்க, நான் பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் கீழே உட்காந்துட்டாங்களா? நம்ம ஹார்ட் தானே வைக்க போகிறோம். ஆமாம், ஹார்ட் எல்லாரும் சேர்ந்து.
என்ன மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு ஐடியாவே எனக்கு மறந்து போச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் ஹார்ட் ஷேப் வைக்க போறோம் கையால. எப்படி வைக்கிறதுன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே காணோம். சரி ஏதோ ஒண்ணு எப்படி நீங்க மொஜிட்டு போறோம் ஆமிஸ் காமிச்சா உன ஹார்ட். இப்போ நான் என்ன பண்ணனும்? உன் கையை அங்கிட்ட வை நீனே. இரு எங்க எனக்கு வைப்பேன். ஜினிக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஒரு வேளை நம்ம ஆசைப்பட்ட போஸ் வச்சாச்சு. ஆமா எனக்கும் இந்த போஸ் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் போஸ் நான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம எல்லா ஃபேன் மீட்டிங்ல இது வைப்போம். ஆமா இண்டிவிஜுவலா கியூட் போசஸ் ஆரம்பிக்கலாம். இந்த ஜிமின் சும்மா கியூட் தான். ஓகே இது என்ன அடுத்த குவிஸ் டைமா? அது இல்ல லெட்டர் என்னது? ஓகே டாடா மிஸ். பை பை. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. சாப்பிட மறந்துடாதீங்க. ஆமா சாப்பிடணும். சரி ஓகே முதல்ல ஒரு லெட்டர் ரா. இந்த எடுத்துட்டேன் பாரு. என்ன எழுதிருக்கு இதுல அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருக்கீங்களே. கூட நான் ஒரு லெட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து லெட்டர் எடுத்துக்கோங்க. வாங்க ஒன்று படிக்கணும்ல. இந்தா யாருக்காச்சேன்மா கூட எனக்கு. இங்க வந்து எனக்காக ஒருத்தவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. சீக்கிரம் படி. என்ன எழுதியிருக்காங்க? அது வந்து உங்களை நேரில் பார்த்தா எனக்கு கண்ணு வேர்க்குதுன்றாங்க. புரியுது புரியுது. அதாவது இந்த இடத்துல கண்ணு வேர்க்குது அப்படின்னா அவங்க அழுகுறாங்கன்னு அர்த்தம். அதை சொல்கிறாங்க அவங்க. கண்ணீர் வருதான். அதாவது ஆமிஸ் உங்களை பார்த்தா எங்களுக்குமே அழுக வருது தான். அது மட்டும் இல்லாமல் கான்சர்ட் முடிச்சுட்டு நாங்கள் போகிற அழுவ வரும் பாருங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். ஆமா 3 hours விட்டுட்டு போக மனசே வராது. முடிஞ்சது. நான் எத்தனை விட்டு எழுதிருக்கேன். ஆமா நானும் கவரதுல 4 வார்த்தை சொல்லு. ஆமா நீங்க அழுவாதீங்க. நிறைய பேர் வேற வேற கண்ட்ரில இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமா அது யூசுவலா அவங்க பண்றது தான். நாங்க இங்க இருக்கோம்னு தெரிஞ்சோம்னா டக்குன்னு நீங்க வேற கண்ட்ரில இருந்து எப்படி வந்துடுறீங்க? உங்களால எப்படி முடியுதுன்னு தெரியல. எங்களுக்காக இதை செய்றீங்க. ஆமா இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அப்படி பார்த்துடணும்னு இல்லை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ஃபேன்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து கான்சர்ட் மூலியமாக வந்து உங்களை நேரில் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நேரில் இங்கே மீட் பண்ணணுன்னு நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரீங்க பாருங்கள். ஆமாம் ஆமாம் எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நமக்காக நம்ம ஆர்மி சொல்ல பண்ணுறாங்க பாருங்கள். இந்த லெட்டரில் அவங்க நிறையா வார்த்தைகள் எழுதி வச்சு சிதைக்கி வச்சுருக்காங்க. இந்த லெட்டர் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருவோம். நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்காக லெட்டர் எழுதிருக்கீங்க இல்லையா? அந்த லெட்டர் எடுத்து படிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஆமாம் அதனால் அந்த லெட்டரை நாங்கள் படிக்காமல் விடவே மாட்டோம். உங்களுக்கு போராகே எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஆமாம் நல்லா தூங்கணும். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன். டாக்டர் மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றது, நம்ம ஆர்மிஸா போயிடுச்சு. அதனால நம்ம சொல்லி தானே ஆகணும். கண்டதே சாப்பிடாதீங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஆமா வெஜிடபிள் சாப்பிடுங்க. வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நீங்க வந்ததுல டயர்டா இருப்பீங்க. பார்த்தாலும் தெரிஞ்சு நின்றுகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் சில பேர் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க வீட்டுக்கு வரப்ப பார்த்து போகணும். வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் விவரத்துல போஸ்ட் போடுங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு. ஓகே எல்லாரும் நல்லபடியா டிராவல் பண்ணி வீட்டுக்கு போய் சேருங்க. எல்லாருக்கும் நன்றி. பை 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 பை. பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். டாடா நாங்க போயிட்டு வரோம். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க. திரும்பவும் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் கான்சர்ட் மூலியமா. இல்லாட்டி திரும்பவும் ஃபேன் மீட்டியோட வச்சு நம்ம பேசலாம். ஓகேவா? பாய் பாய். அந்த லெட்டர் வாங்கி கொடுங்க. இந்தாங்க அதை படிக்கிறேன்.